நிஃப்டி பர்ஃபார்ம் மண்டேக்கான வியூ 1 ஹவர்ல பார்க்குறப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன் 23,530 மேலே. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இதுக்கு மேலே ப்ரீவியஸ் கேண்டில் இந்த சைடு இதுக்கு மேலே கேண்டில் க்ளோசஸ் ஆனால் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் போகலான்ட்டு 23,670. அங்கேருந்து திரும்ப ரிவர்சல் தான் ஆகும். இல்லை நாளைக்கு கீழே போகிறான் அப்படின்னா ப்ரீவியஸ் ஃப்ளோ கீழே 50 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 23,350 போகலாம். நிஃப்டி நிஃப்டி அதே தான் ப்ரீவியஸாக என்ன சொன்னமோ தான். இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில் இருக்கு, இன்னும் ஃபில் ஆகலை. ஐம்பத் 50,300 அது கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் அந்த லைன் 50,280 300ன்னு வச்சுக்கோங்க வேண்டாம். அது கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் போட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். 50,400 மேலே போச்சுன்னா 50,600 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வரலாம். டிசிசி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிருக்கோம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதுதான்ட்டு. அங்கேருந்து இருந்து எப்படி சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் சைடேஸில் இருக்கான். பிரேக்கர்ஸ்னால் நல்லா பார்க்கலாம். ஸ்ட்ராங்கான சப்போர்ட். கோட்டக் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். டை கேண்டில் வச்சானா ட்ரெண்டு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐயும் இன்னும் கொஞ்சம் கீழே போன சப்போர்ட் இருக்குது. இன்னொரு சப்போர்ட்டுக்கு ஏதாவது இண்டெக்ஸ் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணல, சைடேஸில் தான் இருக்கான். சப்போர்ட் பண்ணாலும் நிஃப்டி பேக் டு ட்ரெண்ட். பேங்க் எக்ஸ் தான் நாளைக்கு எக்ஸ்பீரி. எல்லா பேங்கிங் செக்டர் ஃபின்னிட்டி எல்லாத்துலேயும் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து 57,500 அதுக்கு மேலே கேண்டில் நல்லா க்ளோஸ் ஆகுச்சுன்னா கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் வைக்கணும் ப்ரீவியஸ் டே மாதிரி இந்த மாதிரி விக்கு வச்சு க்ளோஸ் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா கால் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கீழே இருக்க வரைக்கும் இதுலேயும் அதே தான் கேப் இருக்குது. இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த க்ரீன் லைன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகலான்ற மாதிரி என்னோட வியூ. மிக்க நிஃப்டி பார்க்கலாம்ல. நிஃப்டி அதே தான். இந்த இடத்துலேயே நிஃப்டி ரெஜிஸ்ட் ஆகிருக்கு. டார்கெட் கம்ப்ளீட் ஆகலை. 23,250 அது கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இந்த 23,000க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் க்ளோசஸ்னா 23,400 வந்து திரும்ப கீழே விழுவும். இதுக்கு மேலே போனால் தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் நான் நினைக்கிறேன். 23,500 மேலே போனால் ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் இருக்கு. இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துருக்கு. இவ்வளோ பெருசு மூவ் கொடுக்கறனாலும் இங்கேருந்து கிராஜுவலாக மேலே பார்த்துக்கோ. மிட் கேப் கேப்பும் அதே தான். நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே கேண்டில் க்ளோசஸ் ஆகலாம் 2,340 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ஒவ்வொருக்கும் நினைக்கிறேன். சப்போர்ட் இருக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாலும்
12,160 அதுக்கு மேல போச்சுன்னா, ஒரு 70 பாயிண்ட்ஸ் மேல போலாம். இல்ல இதுக்கு கீழ தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குன்னா, 140 பாயிண்ட்ஸ் 11,993 90 அது வரைக்கும் வரலாம்.